ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அம்பி மணி கிரியேஷன். இந்த சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, எனக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறேன். என்னென்னா, இன்றைக்கி வந்து நான் மாமாவை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். என்ன ப்ராங்க்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து டைட்டில்லே வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. என்ன ப்ராங்க்னு வந்து ஆமாம் கைஸ், ஆல் டிக்கெட் வச்சு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு எக்ஸாம் இருந்தது. அதை நான் வந்து முடிச்சுட்டு வரும்போது ஆல் டிக்கெட் வந்து அங்கேயே தொலைச்சிட்டேன், இல்லை அங்கேயே விட்டுட்டேன், இல்லை எங்கே மிஸ் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாமாவை கன்ஃபியூஸ் பண்ணி மாமா வந்து டென்ஷன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக மாமா வந்துட்டாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து இன்னைக்கான ப்ராங்க். ஏதோ காலேஜில் விட்டுட்டு வந்த மாதிரியே தெரியுமா? ஏதோ ஆல்ரெடி விட்டுட்டு வரணும்னு என்னன்னு தெரியல. பாருங்க, ஆல் டிக்கெட்டே இல்லை, ஐடி கார்டு மட்டும் தான் இருக்குது. போய் காலையில் இல்லையே, அது எடுத்தா டூப்ளிகேட் தானே. டூப்ளிகேட் தானே. என்ன பண்ணுறது? எக்ஸாம் எழுத முடியாது. எல்லாத்துக்கும் போட்டு வேண்டிய மேலே போட்டு என்ன ஏன்னா என்ன பையன் பைத்தியாரன்னு கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்கிறேன்? தொலைஞ்சு போச்சு, என்ன பண்ண தெரியல. அது இன்னொன்று எடுக்க முடியாதா? அது ஒன்று தான் கூட எடுக்க முடியும். அதுதான் நாங்கள் டூப்ளிகேட் எடுத்து போனால் எப்படி செல்வோம்? அதுக்கு ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. எங்க யூனிவர்சிட்டி நான் என்ன பண்ணிட்டு பாருங்க, நான் என்ன பண்ணிட்டு சொல்லாதுங்க. என் மண்டை கூட தலையில ஒட்டிக்கிட்டா மண்டை எப்படி தலையில ஒட்டுவேன்? இல்லை, எங்க வாங்க எங்க பாரு. தொலைஞ்சு என்ன பண்ற, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ரெண்டு இறம வாங்கி வந்தாங்க. நீ ஒரு மகம் ஒரு பக்கம் மேய், நீ ஒரு பக்கம் மேய்ங்க. அவளும் மேய்க்கணுமே இறம. அவளும் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஆடு மேய், நீ மாடு மேய்ங்க. இல்ல நான் படிக்கும் ஃபைன் கட்டி வாங்கி கொடு. ஃபைன் கட்டியா? எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்டையும் பணம் வாங்கிட்டு வந்து வாங்கி பணம் கட்டி வாங்கி இருக்காங்க. ஓகேவா? பாப்பா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்களா? ஆல் டிக்கெட் இல்லாம எந்த இதுல எக்ஸாம் எழுத விடுவாங்க? ஒன்று பண்ணுங்க, நீ எக்ஸாம் எழுதுனா நான் என்ன பண்ணிட்டு அதுக்கு ஃபீஸ் கட்ட. என்ன ஃபீஸ் கட்டுறது? எங்கள் அப்பா என்ன அங்கே சம்பாரிச்சு நிறைய வச்சுட்டு போயிட்டாரா? இது எனக்கு ஃபைன் கட்டுனா ஆல் டிக்கெட் கொடுக்குவாங்க. ஃபைன் கட்டுறதுன்னா போய் உங்கள் டாடிக்கிட்டையும் மம்மிக்கிட்டையும் வாங்கி கட்டி எழுதிட்டு வாப்பா. அப்போ என்னத்துக்கு டிக்கிற? என்னால் ஒரு டைம் தான் கட்ட முடியும், ஒரு டைம் தான் பண்ண முடியும். தெரியாம பண்ணினாங்களா? நீ என்ன அப்ப பொறுப்பா போற? நீ அப்ப நான் பொறுப்பாதான் போயிட்டு வந்தேன். மதியம் எக்ஸாம் எழுதும் போது எல்லாம் கையில எடுத்து வந்து அவசரமா ஆட்டோ போயிட்டுன்னு சொல்லிட்டு, அது ஆட்டோ வந்துச்சு இல்லை எங்க வந்துச்சுன்னே தெரியல. அதுக்கு நான் என்ன இப்ப பண்ணிட்டு சொல்லு. அதான் நாளைக்கு ஃபைன் கட்டி வாங்கி கொடுங்க ப்ளீஸ். என்கிட்ட சத்தியமா காசு இல்லை, என்னை விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. நான் பாருங்க, நான் எங்கன்னா பாருமா எனக்கு பைத்தியம் முடிச்சுக்கோ. சரி, அங்கே மேனேஜ்மெண்ட்ல பேசுறே வந்து எனக்கு பேசுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. டைம் இல்லையா? எங்க ஆங்காங்க போறியா? எனக்கு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்றா திரும்ப நான் ஆங்காங்க போறேன்னா நான் என்ன சொல்றேன்? இதெல்லாம் தெரியாது எனக்கு. வந்து ஃபீஸ் கட்டுற. ஃபீஸ் கட்டுறது நான் என்ன ஃபைன் கட்டி எனக்கு வாங்கி கொடு. ஆல்டிக்கிட்ட ஃபைன் கட்டி வாங்கி கொடுனா எங்கே? நான் செக் அடிக்கிறேன், செக் அடிச்சு என்ன எட்டுமா வாங்கி கொடுக்கறதுக்கு? வாங்கி கொடுமாமா ப்ளீஸ். இல்லை அம்பி, என்கிட்ட பணம் இல்லை அம்பி. உங்கள் அப்பா அம்மா வர சொல்லி வாங்கி ஃபைன் கட்டிட்டு நீ போய் எழுதிட்டு வா. அவங்களும் கேள்வி விட்றாங்க, அவங்ககிட்டயே சொன்னேன். கேள்வி விட்டாங்கள வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. அப்ப பாப்பா தொலைச்சிட்டு வந்தாலும் அப்படித்தான் சொல்லுவேன். எதுலையுமே பொறுப்பு இல்லாம இருந்தாங்கள நான் என்ன செய்யறது? என்னடா பண்ண? கை வாஷ் பண்ண விட. ப்ளீஸ் மாமா. என் தலையை நான் கொண்டு செவத்துல தான் முட்டிக்கணும். ஆள் டிக்கெட்னா நான் எந்த டிக்கெட்டை போய் வாங்கிட்டு விட்டேன்? ஒரே ஒரு வாட்டி மட்டும் திரும்பி தொலைக்க மாட்டேன். அப்பா என்ன விட்டு தயவு செஞ்சு உனக்கு கையெழுத்து கும்பிட்றான். நான் அவ்வளோதான், எனக்கு எந்த டிக்கெட்டும் எனக்கு வாங்க தெரியாது, விட்டு.
காலையிலேருந்து நான் போய் பட்ட பாடு எனக்கு அவஸ்தை எனக்கு தான் தெரியும். எந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எட்டி நவுறா மாமா ப்ளீஸ் மாமா. இன்னும் நான் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிக்கும். தயவு செஞ்சு விட்டுரு, எனக்கு டென்ஷன் ஆகுது. மாமா ப்ளீஸ் மாமா. இப்போ தான் சொன்னேன் திரும்ப ப்ளீஸ் ப்ளீஸ்னா நான் பாரு எங்கன்னா கம்முன்னு காதில் பஞ்சு வச்சுட்டு கம்முன்னு கிளம்பிடுவோம். காதுல பஞ்சு வைக்கிறியா? ஆமா, அப்பயே சத்து கேக்குது, அப்பயே பேசுவேன், கத்தி கத்தி பேசுவேன். சும்மா ஆள்கிட்ட இல்லை, நானே ஒவ்வொன்றா படிக்கணும்னா அதுக்கு நான் எல்லாம் இருக்கிற பிரச்சனையில இருந்துக்கிட்டு நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். நீ அதுலேயே பொறுப்பு இல்லாத இருந்தா நான் என்ன பண்ணுறது சொல்லு. ஒரு வாட்டி மாமா. சாரி அம்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் பேச பேச எனக்கு அப்படியே பிபி வருது. ஹாஸ்பிட்டல் போலாம் பிபி ஏறலாம். அப்படியே தான் வந்துச்சுன்னா கூட டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆகும். அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஆள்கிட்ட விட்டு தொலையில என்கிட்ட பைத்தியக்கார மாதிரி பேசுறதுன்னா அறிவிக்குது அவனுக்கு சொல்லு. இல்ல கொஞ்சமா இல்ல போச்சு. ஃபர்ஸ்ட் பிராங்க் ட்ரை பண்ணிக்கிறேன். நீ என்கிட்ட வந்து அப்படிலாம் பேசக்கூடாது. அங்க பாரு கேமரா அங்கதான் வச்சுக்கிறேன், உனக்கு கண்டுறியா? முன்ன அடிச்சுன்னு வச்சுக்க, சரியான அடி அடிச்சிருவான். பாத்தியா டாடி, என்னையவே இது பண்றாங்க. இன்னொரு என்ன பைத்தியக்கார மாதிரி பண்ண வச்சுட்டு இங்கதான் ஒழிச்சு வச்சுக்கிறதா. அப்ப நாங்க தொலைச்சிட்டோம். நீ பிள்ளை தொலைச்சிச்சே தெரியாம தொலைச்சிச்சு. அப்படிலாம் வந்து பாவ புண்ணி பார்த்துலாம் எனக்கு இது ஃபைன் கட்டிலாம் படிக்க வைக்க மாட்டீங்க. ஆமா ஆமா, ஃபைன் கட்டுறதுக்கு என்ன காசு பூரா சும்மா கீழே கொட்டி போட்டுக்குது இல்ல, அது எடுத்துட்டு வந்து அப்பப்போ நீங்க எல்லாம் விட்டுட்டு வந்தா நான் போய் அதை கட்டி வாங்கி கொடுத்து நீங்க அப்புறம் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுப்பலாம். சரி 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 சவாத. பிராங்க் எப்படி இருந்துச்சு? பிராங்கா இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் தலை சுத்த வச்சுட்டீங்க. வாயில் இல்லது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னை வச்சு ப்ராங்க் பண்ணிட்டாங்க எங்கள் அம்பி. நானும் வேலை முடிச்சுட்டு வந்து டென்ஷனில் ஏதேதோ நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் வந்து அங்கே டென்ஷன் தான் மிச்சமாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராங்க் நல்லா இருந்தாக்குல கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரை தான், அதனால தான் கொஞ்சம் ஏதாவது தப்பு தான் மன்னிச்சுங்க.